வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன் அப்படின்னா நம்ம மொபைல் டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுற வீடியோ இதை தான் நம்ம நிறையா பார்ப்போமே தவிர, இங்கே நீங்கள் பார்க்குற பொருள் வந்து ரெகுலராக நம்ம டே பை டே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அதை பற்றினா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. இதனால் என்ன பாதிப்பு வரப்போகுதுங்கிறது நமக்கு உடனடியாக அந்த பாதிப்பு வராது, ஃப்யூச்சரில் நமக்கு கண்டிப்பாக வரும். இதை பற்றியான வீடியோ வந்து நான் ஒரு மலேசியனோட ஒரு ஐஃபோன் ரிப்பேர் பண்ணுற ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அவங்க ரொம்ப டீப்பாக இதை பற்றி போட்டாங்க. நானும் அன்னையிலேருந்து இந்த வீடியோ மாதிரி நம்ம ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி நம்ம போடுவோம், அந்த டீட்டெயில்டை நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்மளோட டெக்னீஷியனுக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு தான் அந்த வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு இதில் உங்களால் மாற்ற முடிஞ்சால் எதாவது மாற்றிக்கிங்க. இல்லை எனக்கு வந்து இதுக்கான பாதுகாப்பு வழிமுறை ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் இங்கே படத்தில் பார்க்குற 183 சால்டர் பேஸ்ட்டுங்கிறது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு, நம்ம கடையில் ரெகுலராக வாங்கிக்கிட்டே இருக்கோம். இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாசகம் இருக்கும். அதுதான் SN63 PP37 அப்படின்னு ஒன்று வாசகம் இருக்கும். இது என்ன SN63 அப்படின்னா, இந்த சால்டர் பேஸ்ட்டில் 63% டின்னும் 37% லெட்டும் கலந்துருக்கு. சரிங்க, இதில் என்னங்க பிரச்சனை? 183 நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது லெட்டு கலந்துருந்தானே, லெட்டு தானே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, லெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஒரு பேண்டு. காரணம் என்ன அப்படின்னா, லெட்டு வந்து என்விரான்மெண்டலுக்கும் கேடு. நம்ம அந்த புகையை சுவாசிக்கும் போது நம்ம பிரெயினையும் வந்து அது சிவியராக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே வந்து லெட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் கம்பெனிலலாம் வைக்கிறது கூட லெட்டு கிடையாது, வேறு அலாய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன லெட்டில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, லெட்டு வந்து ரொம்ப ஒரு நல்ல சால்டரிங்கை க்ரியேட் பண்ணிடும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பால்ஸுக்கு வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும். இதெல்லாம் லெட்டில் இருக்கிறதுனால நம்ம 183 வந்து தவிர்க்க முடியாததான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே நம்ம 138 யூஸ் பண்ணாலும் சரி, 228 யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. ஆனால் இருந்தாலும் நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே லெட்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து நம்மளோட ஒர்க் ஏரியாவில் விடுறோம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அந்த சால்டரோட புகைங்கிறது, அந்த லெட்டோட தன்மைங்கிறது நம்மளை காட்டிலும் குழந்தைங்கள வந்து ஒரு 5 மடங்கு வேகமாக அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அதனால் உங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் முடிஞ்ச லெவலுக்கு குழந்தைங்கள வந்து அலோவ் பண்ணாதீங்க. கடையில் வந்து குழந்தைங்கள வச்சுக்கிட்டு சால்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த புகையை வந்து அவங்க சுவாசிக்கும் போது நம்மளை விட வேகமாக வந்து அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 183 சால்டர் பேஸில் SN63 டின், அதாவது PP37 லெட்டு, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா 183 பேஸ்ட்டே வந்து க்ரியேட் ஆகுது. இந்த 183 பேஸ்ட் யூஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த சால்டரிங்கோட பர்பஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதே நமக்கு இது ஒரு மாற்று நமக்கு தேவை அப்படிங்கும்போது இந்த இதில் 138 சால்டர் பேஸ்ட்டை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனால் 138 வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ரீபாலிங், ஒரு CPU ரீபாலிங்லாம் நம்ம அதில் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட்டு CPUக்கு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதில் இந்த PPT வந்து நம்ம ரெகுலராக 2UL பிராண்டில் பார்த்திங்கன்னா 138 நம்ம கிடச்சிருக்கோம். அதே மெக்கானிக்கலையும் இருக்குது. இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 183 விட அதிகம். ஏன் அப்படின்னா லெட்டு வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கக்கூடிய பொருள். இதில் வந்து லெட்டு கிடையாது. இதில் வந்து SN42 டின்னும் விஸ்மித் PI58 இந்த 2 மெட்டீரியலும் கலந்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் கொஞ்சம் வேகமாக குயிக்காக வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிடணும். அதனால தான் 138 டிகிரிலேயே இது வந்து மெல்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம CPU எல்லாம் இதை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஆனால் நம்ம CPU வந்து க்ளீன் பண்ணுற பர்பஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம CPU எல்லாம் ரீபால் பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு IC ரீபால்லாம் பண்ணணும் அப்படின்னா 228 வந்து ஒரு அருமையான சாய்ஸாக இருக்கும். இது வந்து ஹை டெம்பரேச்சர் சால்டர் பேஸ். நான் இந்த பக்கத்தில் கைசி பிராண்டோடது ஒன்று ஒயிட் கலர் போட்டு நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா இதில் வந்து ஒரு பால்ஸுக்கு வந்து ஒரு ஷைனிங் எல்லாம் கிடைக்காது. ஒரு சர்ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது. ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து பெரிய லெவலில் கேடு கிடையாது. இதில் வந்து SN95.5, அதாவது டின்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா 95% வந்து இதில் இருக்குது.
அதனால் இதை வந்து நம்ம நார்மலாக வந்து 183 மாதிரி டக்குன்னெலாம் மெல்ட் ஆகாது. இதுக்கு வந்து நேரம் எடுக்கும். கம்பெனிகள்லாம் பயன்படுத்துகிறது இந்த மாதிரி பேஸ்ட்டை தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஐசி எடுக்கும் போது அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நேரம் ஆகும். காரணம் என்னென்னா கம்பெனிகளில் லெட்டு கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து AG3 கலக்கிறாங்க, அதாவது சில்வர். அதனால் நீங்கள் இதோட ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 183 விட டபுள் மடங்கு தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட காப்பர் 0.5% கலக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிறது எல்லாமே டின்னு தான். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன சால்டர் பேஸ்ட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பயன்படுத்தினீங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி, இதுக்கு எனக்கு வந்து என்னங்க இதில் வந்து இந்த மாதிரி நான் 183 யூஸ் பண்ணுறதை தவிர எனக்கு வழி இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்மோக் அப்சர்வர் பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஸ்மோக் அப்சர்வர் நீங்கள் உங்கள் இடத்துல வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 183 யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் கையை கலசிட்டு சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கையலசாமல் சாப்பிடும்போது நமக்கு வந்து கையை வந்து வாஷ் பண்ணணுங்கிறது நான் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட்டு வாஷ் பண்ணுறது ஓகே, நீங்கள் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு ஃப்ளக்ஸும் மிக்ஸ் ஆகி வருது. அந்த ஃப்ளக்ஸ் என்ன ஃப்ளக்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. ரொசின் மிக்ஸ்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சால்டர் பேஸ்ட்டுங்கிறது சால்டரோட காம்பினேஷன் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஃப்ளக்ஸோட காம்பினேஷன் நமக்கு தெரியாது. இப்போ நானே இந்த கைசி 220 அந்த ப்ராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங்கே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு அதோட பர்பஸே தெரியாது. நான் ஹை டெம்பரேச்சருங்கனால எனக்கு வந்து நல்ல அந்த லெட் இல்லாதது அப்படின்னு நினச்சிக்கிறேன். இருந்தாலும் கோடிங் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இனிமேல் நீங்களும் ஒரு சால்டரிங் பேஸ்ட்டு ஏதோ ஒரு ஃப்ளக்ஸ் ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து அது என்ன காம்பினேஷனில் இருக்குது, ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அதுக்கு ஏதாவது. ஏன்னா அந்த ஸ்மோக் அப்சர்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 6000 7000 கிட்ட வருது, 6000 கிட்ட வருது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இது எதுக்குப்பா வேஸ்ட்டு, நமக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் வாங்கினா தான் பெட்ரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம உடம்போட ஹெல்த்தை வந்து இது அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூஸ் பண்ணுற பொருட்கள் எதுக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். 183 தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மாஸ்க்கு அதெல்லாம் போட்டு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். கையை வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு எதுவும் ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வீடியோ போட்டதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை தயவுசெய்து சொல்கிறேன், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிப்பேர் வீடியோவோ இதுவோ கிடையாது. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதை வந்து உங்களோட டெக்னீஷியன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் சால்டர் வேணும் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் இதே மாதிரி ஏதாவது ஒரு சேஃப்டி ஓரியன்டட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து உங்கள் நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போட வீடியோஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஏதாவது கண்டென்ட் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு வரும். உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.